காரணம் தெரியாது நமது அண்ணா கம்ச புபலன் தேவகி ரோகிணி இருவர் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அண்ணாவை பார்க்கணும். பார்க்கலாம். ஏண்டி வந்துரி கேக்குறாங்க பார். சுபேஜகம் இதே பெத்தமட்டியை சென்று அண்ணராகப்பட்டவர் சின்ராஜி அண்ணா வரவழைத்திருக்கிறார். யாருடைய பேர்வழியில் என்றார் கோயில் கொண்டு குடியிருக்கும் நரசிம்ம ஐயா. அந்த நரசிம்ம ஐயா மீது மனம் கொடுக்க ஐயாராகப்பட்டவர் அவர் இல்லறத்திலே நல்லறல் புரிந்து நலமாக வாழ வைக்குமாறு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்டது நாடக மன்றத்துக்காக. எனவே அண்ணாராகப்பட்டவர் அழைப்பு. அண்ணா? ஆமா. எந்த என் அண்ணா என் அண்ணா கம்சபு பலன். என்ன சுபத்திர கல்யாணத்துக்கு போயிட்டு நான் எங்கள் அண்ணா கம்சபு பலன் ஏதோ காரணம் தெரியாது எங்களை அழைத்திருக்கிறார். அந்த புறத்திலே இறந்தது உண்டானால் உனது தங்கைமார் தேவகி ரோகிணி சிவப்பு கலர் லைட் அடிக்கிறியா? அடி அடி பார்த்து கரெக்டா அடி. என்ன மாத்தி அடிச்சிடாத. அது எங்க அடிக்கிறாங்க? ஜாக்கெட்டுக்கு அடி. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் லைட் அடிச்சு கையை உடைச்சாங்க. அப்படி உடைக்கட்டும். சரி அண்ணா இருந்தா வரும்படி கேட்டுவா. அப்படியா? இருங்க சீக்கிரம் ஜான் ஜான். வந்திருந்தால் சீக்கிரம் அழைத்து வா. ஐயா போட ஆச்சே அண்ணனுக்கு சரி பார்க்கலாம். வர சொன்னாரா? நடு போலாம். நிறைய தங்கை யாரு? அண்ணா எனது செல்ல தங்கா சூடாரி சூடாரே கதறிலே சுந்தரன சூடாரி சூடாரே சூரருக்கு அதிபராக
உங்கள் பொன்னான பொற்பாத கமலங்களுக்கு கமலங்களுக்கு பன்னீரால் கால் கழுவி மட்டும் நிலமரத்தால் பாதம் துடைத்து உடைத்து மல்லி முல்லை இருவாச்சி வெற்றிவேல் பாரிஜாதம் ஆமா அனைத்து மலர்களும் பறித்து வந்து பாதத்தில் சமர்ப்பித்து ஆமா இந்த தேவையை அணிக கொடி வணக்கம் வாழ்ந்திருப்பாய் சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். உன்னுடைய தங்கச்சி ரோகிணி குறிஞ்ச மலர் கொண்டு வந்து உன் பாதத்தில் சாற்றி அநேக வணக்கம்னா தங்கா தேவகி ரோகிணி நீங்கள் இருவருமே ஓடி ஓடி வந்து என் வாழ்க்கை அமைந்தபடியா நீங்கள் எப்படி வாழ வேண்டும் அருமை தங்கங்களே. ஓடோடி வந்து ஆமா இந்த அண்ணன் பாதத்தை மனிதபடியால் ஆமா என்றென்றும் சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். மிக்க கண்ணியமானோம் ஆமா கேள்வி என்ன கேக்குறீங்க கேளுக்கா நீங்க வாழ்த்தி வரவழைத்தீங்க வல்லவரே எனது என்ன எங்களை வரவழைக்கக்கூடிய காரணம் சமாச்சாரம் ஆமா என்னங்கண்ணா உங்கள் இருவரும் அனைத்த காரணம் என்ன அத சொன்னா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா? ஓ தங்கா ரோகிணி அண்ணா உங்கள் இருவரை அழைத்த காரணம் என்ன? ஒரு பலர் முதிர்ந்த பலன் இருந்த மரத்திற்கு என்ன என்ன காவலதுக்கு பாதுகாப்பா? ஆமா அண்ணா ஒரு பலன் இருந்த மரத்துக்கு வேலி பாதுகாப்பு. வேலி பாதுகாப்பு. ஆமா. ஒரு மங்கைக்கு என்ன பாதுகாப்பு? இந்த பருவம் அணிந்த மங்கையருக்கு ஆமா தாலி பாதுகாப்பு. தாலி பாதுகாப்பு. அதை மனதில் வைத்துதான் உங்கள் இருவரையுமே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் மனதில் எண்ணம் கொண்டிருக்கிறேன். அப்படியா? அதற்காக தான் அழைக்கிறேன். அண்ணா
இந்த திருமணம் திருமணம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறாய். சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. திருமணம் என்றால் அது தித்திக்குமா இல்ல கசக்குமா? அந்த திருமணம் தித்தித்தால் எனக்கு 10 வேணும்னா. என் தங்கைமாருக்கு திருமணம் என்னன்னே தெரியல. தம்பி என்ன உங்களை எதற்காக அழைத்தேன் சொல்லுண்ணா. கல்யாணம் செய்ய ஒருமனதாக. கல்யாணமா? உங்கள் இருவருக்குமே கல்யாணம் செய்ய கல்யாணமா ஒருமனதாக எண்ணம் கொண்டிருக்கிறேன். கல்யாணமா? அதற்காக தான் அழைத்தேன். கல்யாணமா? ஆமா. கல்யாணம் என்றாலே கல்யாணம் சொல்றீங்க அண்ணா. அந்த கல்யாணம்ன்றது கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா இல்ல தித்திக்குமா இல்ல கசிக்குமா? அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்? எனக்கு கல்யாணம் ஒரு 20 கல்யாணம் கொடு. 20 அம்மா, கல்யாணம் என்றால் என்னவென்று தெரியல. எனக்கு 20 கல்யாணம் கூட நான் ஒரே முட்டை சாப்பிடுறோம். ஆமா தித்திக்குமோ இல்ல கசிக்குமோ? அது எப்படி இருக்கும்? கருப்பா இருக்குமோ இல்ல சிகப்பா இருக்குமோ? நல்லா ஸ்வீட் மாதிரி நல்லா ஸ்வீட்டா இருக்கும். சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா, வாடா வாடா வாடா. இங்க தங்கைமார்களுக்கு திருமணம் என்னன்றா ஒண்ணுமே தெரியல. பெரிய பொண்ணு திருமணம் என்ன தித்திக்குமா இல்ல கசக்குமான்னு கேக்குறா. சின்ன பொண்ணு என்னன்றான்னா எனக்கு திருமணம் 20 வேணும்ன்றா. எப்படியா 20 வேணும்ன்றா? அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரும் கல்யாணம் எப்படி நடக்கும், என்ன யார் யார் வருவாங்க, யாரு போவாங்க, என்னென்ன நடக்கும் எல்லாமே தெளிவியா நான் சொல்லி முடிக்க வரிய. நீ இந்த பக்கம் வரவே கூடாது. சிம்மாதனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். வரக்கூடாது. தெளிவா சொல்லணும். தெளிவா பாப்பே அண்ணா அண்ணி தெளிவா. ஆமா நான் சொல்றதுதான் கல்யாணம். என்ன கல்யாணம் அண்ணா குடுத்துட்டு போயிருங்கிறார குடுனா கையிலயா சொன்னில இப்ப சாப்பிட்டுக்கிறேன். ஓய் சொன்னிலையா? இது என்ன பைத்தம் ஏ திக்கலையா பாப்பா? ஆச்சா 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 நான் சொல்லிட்டேன். போட்டா சொல்லு சொல்லு, இன்னும் சொல்லலையா? தெளிவியா பாப்பே பாப்பே அண்ணா சொல்லுண்ணா. நம் நாடு என்ன நாடு? வடமதுரை. ஆமா. நம் நாடு தேடி வருவாங்க. யாரு யாரு வருவாங்க? ஐலாண்டுக்காரர் வருவாங்க. ஐலாண்ட் நாட்டுல இருந்து. ஆமா. இந்த ஊர்ல பொண்ணா ஆச்சா நல்ல விழா இல்ல கெட்ட விழா வருவாங்க. ஆமா. வந்த உடனே பாப்பு முகூர்த்த நாள் டேட் குறிச்சிருவாங்களா? ஆமா. குறிச்ச உடனே வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள். ஆமா செய்வாங்களா? ஆமா. இந்த பக்கம் பாப்பு இது பேர் தான் மன. வா பையா பையா டேய் சின்ன பையா தாத்தா ஆச்சா
நான் கிளம்புறேன் சுவாமி. சரி சொல்லு 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 ஏன் நான் கிளம்புறேன். வேணாம் வேணாம் தெளிவா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை சொல்லு கிளம்பு குழி பொண்ணு. ஏய் அப்ப டா சொல்லுங்க. அங்க வந்து உட்காரணுமா? உட்காரணும். காப்பு காலு பிரேக். ஆமா அப்படி உட்கார கூடாதா? காப்பு அப்படி இல்ல, கால் பிரேக். அம்மா என்ன ஆளு ஒளி சிறடங்குது. உட்கார சொன்னீனா இவ்வளவு நேரம்? சிக்கல் கூதியா ஏன்னா மெதுவா டா மாப்பிள்ள வருவாரு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு உட்காந்துட்டோம். நல்லா தான் உட்காந்துக்கிறேன். அப்புறம் டா அந்த மாப்பிள்ள வருவார். ஆரியக்கல் தெரியுமா? ஆரியக்கல்ல ஆரியக்கல்லு ஆமா தெரியும், சொல்லுங்க. ஆரியக்கல் தெரியும். ஆரியக்கல்லு அதுல வாட்டு ஒண்ணு இருக்கும். நம்ம ஊர்ல தடிய காட்டுறாரு அவரு. நம்ம ஊர்ல இந்த பக்கம் பந்தல், அந்த பக்கம் பந்தல் வருவாங்க போவாங்க. ஆனா பையா பையா சின்ன பையா ஆச்சா ஆச்சா அப்பா என்ன ஆச்சு? கல்யாணம் கல்யாணம் எல்லாம் எடுத்து சொல்லிட்டியா? கல்யாணம் எல்லாம் செஞ்சல கிளம்புறேன். ஏய் சின்ன தங்கச்சிக்கு நான் தான் பெரியவன். நான் சொன்னா அவங்க எப்படி நான் எப்படி சொல்ல முடியும்? நான் கிளம்புறேன் சுவாமி. நீ எல்லாமே சோறு ஊட்டுறதும் நீயே, அவளுக்கு துணிமணி மடிக்கிறதும் நீயே. அதனால நீ சொன்னா ஏத்துக்குவாங்க அவங்க. நான் சொன்னா ஒரு கூட போறது அண்ணன் சொன்னா ஏத்துக்குவாங்களா? நீ பெரிய அண்ணன். ஆமா சின்ன அண்ணன். நான் கிளம்புறேன். உட்காரு. நீ சொல்லு அன்னைக்கு கூட எப்படி? ஆரியக்கல் பாப்பா. ஆரியக்கல் ஆரியக்கல்லு அதுல வாட்டர் நிற்கும். அதுல ஒரு கவுரு, வடக்கவரு, தூத்தி, வடக்கயிறு அது உள்ள குத்தி தூத்தி அதான் கொண்டு கட்டுவாங்க. என்ன சொல்ற? ஆரியக்கல்லேவே கட்டுவாங்க. கட்டி அப்புறம் பாப்பா ஃபர்ஸ்ட் நாள் இரவு என்ன முதல் இரவு முடிஞ்சா அப்புறம் ஒரு கேள்வி வருவா. கேள்வி என்னத்துக்கு வருவாங்க? ஓய் ஆரியக்கல்ல தூக்கின்னு போறதுக்கா? உள்ள தள்ளுறதுக்கு. வீட்டுக்குள்ள போய் விடுறதுக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பூதம் இருக்கும். என்னாடி சொல்றேம்மா? பூதமா? அது பாலாடு அது பாலாடிஞ்சு ஊடாக்குமா? என்ன சொல்ற? திக்குல அது உள்ள வீட்டுக்குள்ள கரேன்னு பூதம் இருக்கும். பூதம். அப்போ சண்டை. என்னத்துக்கு? பூதுக்கும் உனக்கும் சண்டைக்கும். நாளா கத்தி எடுத்து பூதத்தை வெட்டி போடுவான். முடியாது. ஏன்? அதான் கத்தி. நீ கம்முனுக்கணும். நானு பூத்த கட்ட பயந்துக்குமா? அம்மா அந்த பூதம் கோவம் வந்து கத்தி சண்டை, மாற சண்டை, மழு சண்டை சண்டை போட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் ஆசை இல்லையோ உங்க உகிரெல்லாம் வெடிஞ்சு ஐயோ செத்துருவி. ஐயோ
எப்படி இந்த கல்யாணமாகப்பட்டது நன்றாக இருக்கும் என்று ஆமா சின்னண்ணாவை விட்டு நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இந்த கல்யாணமாகப்பட்டது ஆமா எங்களை கொண்டு போய் வைக்க தெரியுமா? எங்க என்ன என்ன தொந்தரவு செய்து யமன் தூக்கி போய் கொண்டு போய் நரகத்திலே அந்த நரகத்திலே வைத்து அங்க எலிக்கு இங்க பாருங்க பாம்பு புத்து பள்ளி புத்து அங்க அக்னி கம்மமாகப்பட்டதை எப்படி தழுவினால் அங்கே சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்களோ அதை போல எங்களை தொந்தரவு செய்து யமன் தூக்குவான் நரகத்திற்கு சொல்வது அந்த மாதிரி இருக்குதுன்னா ஆமா நான் எப்படி என்ன ஏது எப்படி தெரியுமா? அண்ணா இடத்துல சொன்னீங்க. என்ன சொன்னாம அண்ணா கல்யாணத்தை பத்தி சொன்னாரு. அயல்நாட்டு மன்னர் வந்தார். அயல்நாட்டு மன்னர் வந்து நல்ல தம்பி சூப்பரா சொல்லி நிக்கிறேன். என்ன சொன்னோம்? அயல்நாட்டு அரசர்கள் வருவார், பெண் கேட்பார். நல்ல நாளையிலே சுபட்ச முகூர்த்தத்திலே உங்களுக்கு வந்து நல்ல சூப்பர் நான் சொல்லிட்டா வேணாம். வெள்ளிக்கிழமை நல்ல நாளையிலே எங்களுக்கு நிச்சய தாம்பலம் மாற்றுவார். ஒரு நாளாக பார்த்ததை குறித்து எங்களுக்கு திருமணம் முடிப்பார்கள். பெரிய ஆரியக்கல்ல அருமையா சொல்லி நிக்கிறேன். அப்புறம் பெரிய ஆரியக்கல் எடுப்பாங்களா? ஒரு வடக்கயிறை எடுத்து அது தாலியாக என் கழுத்திலே போடுவார்களா? அப்படி போட்டா நாங்கள் இப்படி குமிழ்ந்துக்கிட்டே அடுத்தது தங்கை சொல்லுவா. சொல்லுடி. அப்புறம் வீட்டுல கொண்டு போய் ஒரு அரண்மனையில தனியா இருக்கிற அரண்மனையில விடுவாங்களாம். ஆமா விட்டுற உடனே ஒரு பூதம் ஒண்ணு வருமா, கத்தி சண்டை குத்து சண்டை எல்லாம் போடுமா. போட்டு என்ன கட்சி சண்டை அது பாப்பாங்களுக்கு தெரியாது. ஆமா புதுசு இல்ல நைட்ல அது சொல்லிட்டா. அப்புறம் போட்டுட்ட உடனே அண்ணா சொன்னாரு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 10 மாசம் வந்த உடனே என்னோட வயிறு டமாடு கடிச்சிடும். ஐயோ அப்படி எனக்கு வயிறு வெறுதி சாவறத கூட அடுத்த கல்யாணம் பண்ணி போய் சாவறத கூட என்னை வளர்த்தது நீ, வலிமை பண்ணது நீ, இவ்வளவு நாள் வெளியே வச்சிருந்தது நீ. உன்னியவன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான். உன்னியவ தேவடியா அதனால எங்களுக்கு கல்யாணம் அண்ணன் சொன்னாரு. அது எங்களுக்கு விலகல. நீங்கள் தெளிவா சொல்லி இருக்கிறீங்க. இந்த கல்யாணத்தை நாங்க செஞ்சுக்கிறோம். யாருன்னு கேக்குறா? அப்படி என்றால் என்ன ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கலாம். இந்த நாட்டார் எங்களை எந்த நாட்டு அரசருக்கு திருமணம் முடிப்பேன் என்று அயல் நாட்டு அரசரா, பேரரசரா, சிற்றரசரா, இல்ல ஏழை எலிவாரா, அப்படி என்று நீங்க தெரிவிக்கணும். எந்த நாட்டுக்கு அரசருக்கு குடிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. வாத்தங்கா
கங்கா தேவகி ரோகிணி யாருக்கு கொடுக்கிறேன் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வா சொல்கிறேன். மதுரை எந்தன் குருநாதர் வசதேவமூர்த்திக்கு உங்கள் இருவரையும் மனம் முடிப்பேன் என்று அண்ணன் நீங்கள் சொல்லும் வார்த்தையாகப்பட்டது பட்டது. அவர் வயதிலே மூத்தவர் ஆட்சி. மூத்தவர் நமது குருநாதர். ஆமாம், அவர் வயதிலே மூத்தவர் ஆட்சி. இந்த மஞ்சியை கொடுப்பதாக நீங்கள் மனம் கொண்டிருக்கிறீங்களே, இது நியாயமா அண்ணா? வேண்டாம் என்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 என்கிறாய். அவர் எப்பேற்பட்டவர்? 4 வேதம், 18 புராணம், 96 கலையும், அனைத்து தத்துவம் தெரிந்தவர். வேண்டாம் ஆமாம், எந்த குரு வசதேவமூர்த்திக்கு. அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படியா?
அண்ணா அவர் வந்து தடி எடுத்து நடக்கிறாரு. உனக்கு குருநாதரு அவரு சாதாரணமா இல்ல, அவருக்கு பல்லு போச்சுது, பல்லே கிடையாது, மாதிரியே இருக்குது. பல்லு போச்சா சொல்லும் போச்சா பல்லு பச்சை கீழ்ப்பதான் அண்ணா வேண்டாமா வேண்டாம் என்ன சொல்ற அடிமையில அடிச்சா அடிமையில அடிச்சா அம்மியும் ஒரே அடிக்கு பிச்சு நீங்கள் எத்தனை சொன்னாலும் என் சித்தது கேட்காது. எங்களுக்கு கன்னிகா மனமாகப்பட்டது ஒன்று கட்டி கொடுத்ததே உண்டானால் நாங்கள் கண்ணனை நினைத்து தினதோறும் நாங்கள் அதே ஆமா போய் முதியவர் வயசானவர் கன்னிகா மனம் என்ன என்ன சொல்ற வேண்டாம் என்றியா? எல்லாமே ஒதுக்கி பாப்பியம் பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கேக்குறேன். சொல்றதுதானே கேக்குறேன். வேற எல்லாம் மாத்தி சொல்றேன். சத்தியம் பழைய குறும்பு சுவாமி. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் கட்டிக்கிறது. இது என்ன நாடு? வடமதுரை. வடமதுரை. கை நீட்டி பேசாம நான் கை மொண்டியாக்குமா? இது என்ன நாடு? அதான் அம்மா கொண்டவ கோலல இது என்ன நாடு? வடமதுரை. நான் யாரு? நீங்கள் சம்சபூபனை. நான் விட்டது சட்டம். நான் போடுவது இடுவது கட்டளை. நான் போட்டது சட்டம், இட்டது திட்டம், ஆமா. இடுவதே கட்டளை. இந்த வடமதுரையிலே கொடுங்கோல் ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னன் கம்சபூபாலன். நான் சொன்னால் கேட்கணும். சரிண்ணா, அப்படி இருந்தாலே எங்கள் நல்ல வார்த்தையை மீற முடியாது. அதனால எங்களுக்கு எங்களுடைய நாதரை குருநாதரை பார்க்கணும். இவரை பார்த்து நாங்கள் பாதத்தை பணிய வேண்டும். அப்படியா? குருநாதரை வர சொல்லுங்க. அவரை பார்க்க வேண்டும். சொன்ன மாதிரியே திருமணம் கட்டி மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் கட்டிக்கிறேன். இல்ல நான் கட்டிக்கிறேன். ஐயா ஓடோடி ஓட்டமாக சென்று அந்த புறத்திலே எனது குருநாதர் வசதேவமூர்த்தி இருந்தால் உனது சிஷியன் யாரே? உனது சிஷியன் கம்சபூபாலன் அழைத்தான் என்று சொல்லி சீக்கிரம் கொண்டு வா. அப்படியா? புறப்படு. ஆகட்டும்.